பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇலா சமூத அகாஹும் சாலிஹா. நாம் சமூக கூட்டத்தார்களிடத்தில் அனுப்பி வைத்தோம் அவர்களின் சகோதரராகிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்கள் சொன்னார்கள், யா கௌமியின் அருமை மக்களே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ் என்று வேறொரு இலாஹ் உங்களுக்கு இல்லை, உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அவனை தவிர வேறு இல்லை, ஆகவே அவர் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் என்று கூறினேன். அது ஜாஅத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடமிருந்தும் உங்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்து இருக்கிறது. இந்த மக்கள் கேட்டாங்க சாலிஹ்கிட்ட, அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ், அவனை தவிர ஒரு இலாஹ் இல்லை என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கள். சாலிஹ் கேட்டாங்க, என்ன மாதிரி ஆதாரம் வேணும்? யாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்களே சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட நான் சொல்லி நடத்த வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குன்று, அது ரெண்டா பொளக்கணும், உள்ள இருந்து ஒட்டகம் வரணும், தாய் தந்தை இல்லாத பிறந்த ஒட்டகம் வரணும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர் அங்க இருந்து அவங்க சொன்னாங்க, அந்த ஒட்டகம் வந்தோன்னு ஒரு குட்டி வேற போடணும், அப்படி கர்ப்பமா வரணும், அந்த ஒட்டகம் வந்தோன்னு குட்டி போடணும். சரி, அது பெரிய ஒட்டகமா இருக்கணும். சரி, ஆனால் நிபந்தனை விதிக்கிறாங்க, அந்த ஒட்டகம் எங்க எல்லாருக்கும் பால் கொடுக்கணும். சரி, அவங்க கேட்ட நிபந்தனைகள் எல்லாம் சொல்லப்பட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த பாறை இரண்டாக பிளந்து ஒட்டகம் வெளியே வந்து குட்டியும் போட்டது. இப்ப அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தெளிவான ஆதாரம் வந்துருச்சு இல்லையா? வந்த பின்பு ஈமான் கொள்வது அவங்க கடமை. ஆனா அவர்கள் இல்லை, நீங்கள் சூனியம் செய்து இவ்வாறு வரவழைக்கிறீர்கள் என்று கூறி ஈமான் கொள்ள மறுத்துட்டான். அல்லாஹ்விடமிருந்து அத்தாட்சிகளை அவங்க கேட்கிறாங்க. மக்காவாசிகளும் இது மாதிரி கேட்டாங்க நிறையா. அல்லாஹ் பதில் சொன்னா, அவ்வாறு அத்தாட்சி வந்த பின்பு அதன் மீது நீங்க ஈமான் கொள்ளாவிட்டால் அப்புறம் அழிவை தவிர வேற இல்லை. எந்த மக்கள் எல்லாம் அவ்வாறு கேட்டார்களோ அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தாட்சி அல்லாஹ் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான். கை வெள்ளையாச்சு, தடி பாம்பாக ஆச்சு. அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு அரசன்னா இலையும் தூஃபான ஒரு கும்மல ஒரு அபாதிய தவளை, புயல், பேன், இது மாதிரி மூட்டைப்பூச்சி, இந்த பெண், இது மாதிரி பல வகையான சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, ஈமான் கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த தவளை எல்லாம் அழிந்து போன பின்பு ஈமான் கொள்ள மறுத்துட்டாங்க. இவ்வாறு யாரெல்லாம் இறைவன் குறித்து அத்தாட்சி வந்து அதன் பின்பும் ஈமான் கொள்ளாது மறுக்கிறார்களோ அல்லாஹ்ட்ட கடுமையான தண்டனை வரும் அவங்களுக்கு. அதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவாசிகள் வந்து அத்தாட்சியை கொண்டு வரும்னு கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னா, அப்படி அல்லாஹ் இதாச்சும் ஆயாத்தும் அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்துருச்சு அவங்கள்ட்ட, அதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ள மறுத்தாங்கன்னா தண்டனை தான் வரும். அல்லாஹ் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவாங்க. அதனால அல்லாஹ் அப்படி கொடுக்கல. சின்ன சின்ன அத்தாட்சி அப்பப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காமிச்சாங்க. சூரியன் சந்திரனை பிளந்து காமிச்சாங்க. அந்த முன் சென்ற உம்மத்துகளுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு பெரிய அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டி, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கொண்டு வந்து காட்டி ஈமான் கொண்ட மறுத்தனா எல்லாரும் அழிக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆக்கல. இந்த உம்மத்து முஹம்மதியா அல்லாஹ்வுடைய கருணையில ஒரு கருணை. அப்ப அவர்கள் அவ்வாறு கேட்ட பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். ஒரு ஒட்டகம் வந்தது. அந்த ஒட்டகம் அல்லாஹ் தஆலாவின் பொறுத்து ஆதாரமா வந்துச்சு. ஈமான் கொள்ள சொன்னா அது ஈமான் கொள்ளல. உடனே அப்ப பெருமாள் சாலிஹ் சொல்லிட்டாங்க, இந்த ஒட்டகத்துக்கு நீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க. அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டு வாங்கின ஒட்டகம், அதுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க, அல்லாஹ்வுடைய அதாப் உடனடியா அவங்க மேல இறங்கிடும். அதற்கு ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் விட்டுருங்க. அவங்க வச்சுருந்த ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி கொடுக்கட்டும், ஒரு நாள் உங்களுடைய கால்நடைகள் எல்லாம் ஒட்டகம் தண்ணி குடிக்கட்டும். இவைகள் எல்லாம் மற்ற ஒரு நாள் குடிக்கும், ஒரு நாள் இந்த ஒட்டகம் குடிக்கும்.
குடிச்சது மட்டுமில்ல, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போயிருந்து அந்த வீட்டில் எல்லாருக்கும் தேவையான பாலை கொடுத்து தான் இருக்கு. அதுக்குண்டு அவளுக்கு பிரயோஜனம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொழுப்பு திமுரு அது என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த உபயோகம் அடுதுன்னு சொல்லி அவர்களுடைய அறிவு வேலை செய்யாது. எப்போ அல்லாஹ் ஒரு கௌமை அழிக்கணும்னு நாடிட்டானா அறிவு வேலை செய்யாது, என்ன செய்ய முடியும்? அவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டு அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சிருந்தா ஒரு நாள் வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை காலை வெட்டிட்டானுங்க. வெட்டி கீழே விழுந்தோன்னா அதை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த குட்டி கத்திக்கிட்டே ஓடி போய் மறுபடியும் மலைக்கே ஓடிடுச்சு. மறுபடியும் மலை பிளந்து அந்த குட்டியை எடுத்துக்கிச்சு. அந்த தாயை கொலை செஞ்சுட்டானுங்க. இல்லை அவருடைய அதாப் வந்துருச்சு. அப்போ ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன், இது உங்களுக்கு அல்லாஹ் என்பதிலிருந்த அத்தாட்சியாக அல்லாஹ் உங்களுக்கு ஒட்டகத்தை அனுப்பி வைத்திருக்கிறான். இது அந்த ஒட்டகமாக இருக்கும். பதரூஹா, அதை விட்டுவிடுங்கள். தகுலுஃபி அர்தில்லாஹி, அல்லாஹுடைய பூமியில் அது திரிந்து உலாவி தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுக் கொள்ளட்டும். வலா தமஸ்ஸூஹா பிசூஇன், அதை எந்த தீங்கை கொண்டும் நீங்கள் தொட்டு விடாதீர்கள், அதை வெட்டி விடாதீர்கள், தொந்தரவு கொடுத்து விடாதீர்கள். வயஅஹுதுக்கும் அதாபுன் அலீம், அல்லாஹ்வின் புறமிருந்து கடுமையான வேதனை உங்களை வந்து பிடித்துக் கொள்ளும் என்று எச்சரிக்கை செய்திருந்தார்கள். வதுகுரு, நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஜஅலக்கும் குலஃபா, அல்லாஹ் தஆலா உங்களை பூமியிலே தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கி வைத்தானே. மின்பாதி ஆதின், ஆது கூட்டத்தாருக்கு பின்பு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு பின்பு ஆது கூட்டத்தார்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் தஆலா இந்த சமூது கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட பின்பு அந்த பூமியிலே அவர்கள் வாரிசுகளாக அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய நியமத்துகள்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஊரை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தானே. பூமியிலே அல்லாஹ் தஆலா உங்களை தங்க வைத்தான். அஸ்கனன் அர்த்தம், தங்கதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான் அர்த்தம். அந்த பூமியின் சாதாரண பகுதியிலே, அதாவது மென்மையான பகுதிகளில் நீங்கள் மாளிகைகள் கட்டிக்கொள்கின்றீர்கள். அங்கே வெயில் காலத்தில் வசிப்பதற்காக வேண்டி மலைப்பகுதிக்கு ஜிபால்னு சொல்றது, மலை அல்லாத சாதாரண தரைப்பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு சுகூல்னு சொல்றது. இப்ப சாதாரண தரைப்பகுதியில பிரம்மாண்டமான மாளிகைகள் கட்டி வசித்தான் வெயில் காலத்திலே வசிப்பதற்காக. குளிர்காலத்தில் வசிக்கிறதுக்காக வேண்டி மலைகளை குடைந்து வீடுகள் கட்டி கொண்டார்கள். அந்த வீடுகளுக்குள்ள போய் உள்ள முடிக்கும், குளிர் உள்ள தெரியாது. ஜிபால புயூதா, வீடு பெரும் பெரும் மலைகளையே வீடுகளாக குடைந்து கொண்டீர்கள் குளிர்காலத்தில் வசிக்கிறதுக்காக வேண்டி. இவ்வாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மாபெரும் அருள் புரிந்திருந்தார். அதுகுரு ஆலா அல்லாஹி, எனவே அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். வலா தஅஸௌ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியிலே குழப்பம் செய்தவர்களாக நீங்கள் திரியாதீர்கள், குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்காதீர்கள். குஃபர் ஷிர்கை மக்களுக்கு தூண்டி கொண்டிருக்காதீர்கள். யார் ஈமான் கொண்டாங்களோ அந்த ஜனங்களையும் ஈமானோடு தடுத்துக் கொண்டிருக்காதீர்கள். ஆலல் மலஉல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, அப்பொழுது அவர்களுடைய கூட்டத்திலே உண்டான தலைவர்கள் சொன்னார்கள், மலவன முக்கியஸ்தர்கள், இந்த ஒரு கூட்டத்தில் தலைவராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அல்லது இஸ்தக்பரு மின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்திலிருந்தும் பெருமை அடித்துக் கொண்டு நாங்கள் தான் பெரிய தலைவர்கள், எங்கள் தான் சரி செல்வாக்கு இருக்கு செல்வம் இருக்குது பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களே. அந்த பெருமையாளிகள் சொன்னார்கள், இல்லதீன ஸ்துல்ஹிஃபு, பலகீனமாக ஆக்கப்பட்டிருந்த, அதாவது பலகீனமானவர்கள் என்று எண்ணப்பட்டிருந்த அந்த மக்களிடத்திலே, சிறுபான்மை மக்களிடத்திலே, அதாவது பெரும்பான்மையினர் முஸ்லீம் இல்லாம காபிரா இருக்கிறாங்க, அதுல ஒரு சில பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இந்த முஸ்லீமானவர்களை சிறுபான்மையினர் என்று அவர் பலகீனமா கேலியா பேசிக் கொண்டிருந்தார்கள் சாலி நபியை பின்பற்றிய கொஞ்சம் பேர்களை. அப்ப அந்த பெரும்பான்மையினர் அந்த சிறுபான்மையினரை பார்த்து சொன்னார்கள், காலல் மலஉல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி இல்லதீன ஸ்துல்ஹிஃபு, பலகீனமாக்கப்பட்டார்களே, சிறுபான்மை என்று கருதப்பட்டார்களே, அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், லிமன் ஆமன மின்ஹும், அதாவது அந்த மக்களிலிருந்தும் யார் ஈமான் கொண்டார்களோ, அந்த கௌமில் இருந்தும் யார் ஈமான் கொண்டார்களோ அந்த மக்களிடத்திலே, அவர்கள் தான் சிறுபான்மையினர் சொல்றாங்க. அப்ப
அப்ப என்ன பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்லிக்கிறே, பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் அப்படின்ட்டு. அப்ப அந்த பெரும்பான்மையினராகிய அந்த பெருமையடித்த மக்களின் தலைவர்கள் அந்த சிறுபான்மையினரை பார்த்து சொன்னார்கள், அதஅலமூன அன்ன சாலிஹன் முர்சலும் மிர் ரப்பிஹி, இன்னும் நீங்கள் இந்த சாலிஹ் நபி கொண்டு ஈமான் கொண்டீங்களாமே, நல்லா தெரியுமா சாலிஹ் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரப்பு, அவனுடைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் என்பது உங்களுக்கு தெளிவா தெரியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். பாலு, அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், இன்னா பிமா உர்சில பிஹி மூமினூன், நிச்சயமாக எந்த ஈமானை கொண்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், உண்மைதான், அது அவங்க நபிங்கிறது உண்மைதான் என்று கூறினார்கள். ஆலல்லதீன இஸ்தக்பரு, உடனே அந்த பெருமையடிக்கூடியவர்கள் சொன்னார்கள், இன்னா பில்லதி ஆமன்தும் பிஹி காஃபிரூன், எந்த ரப்பை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ அவனையே நாங்கள் பொய்யாகக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம்பா என்று அவர்கிட்ட தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அகருன் நாக்கத்தை, அதோடனே அவர்கள் அந்த ஒட்டகத்தையும் வெட்டி கொண்டு விட்டார்கள். அகரத்தான் வாளால் வெட்டுதல். அம்ரி ரப்பிஹிம், அவர் ரப்புடைய கட்டளையை விட்டும் அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். வகாலு, அத்துடன் சொன்னார்கள், யா சாலிஹ், சாலிஹே, இந்த ஒட்டகத்தை வெட்டினா அல்லாஹ்வின் அஸாபு வரும்னு சொன்னீங்களே, எங்க வரக்கானா? இத்தினா பிமா தஐதுனா பிஹி, எதை கொண்டு எங்களுக்கு நீங்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, எங்களை நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ்வுடைய அஸாபு வரும்னு ஏமாத்திட்டு இருந்தீங்களோ, அதை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இன்குந்த மினல் முர்சலீன், உண்மையிலேயே ரசூல்மார்கள் உள்ளவராக நீங்கள் இருப்பீரே, ஆனால் எந்த வேதனை கொண்டு இவங்களை பயம் விடுத்தீர்களோ அந்த வேதனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று நபியிடத்திலே கேலி பேசினார்கள். ரஜிஃபத்து, அவர்களை கடுமையான பூகம்பம் பிடித்துக் கொண்டு, பூமி குலுங்குதல். வேற சில ரிவாயத்துல சைஹத்துன்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சைஹத்னா கடுமையான ஓசை என்று பொருள். அப்ப இவங்களுக்கு சைஹத்து வந்துச்சா ரஜிஃபத்து வந்துச்சா என்ன, ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான ஓசை எழுப்பினார்கள், அந்த ஓசையினாலும் செத்து ஒளிந்தார்கள், அந்த ஓசையுடன் சேர்ந்து பூமியும் குலுங்கியது, இரண்டும் ஒன்று சேர்ந்து அவர் அழிந்து ஒளிந்தார்கள். அவர்களை கடும் பூமி குலுங்குதல் பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அவர்கள் ஆகிவிட்டார்கள் காலை வேளையிலே பி தாரியும் தாசிமீன், அவரின் இல்லங்களிலே முழந்தால் இட்டவர்களாக, முட்டுக்கால் போட்டு முட்டி போட்டு உட்கார்ந்த மூத்தா போயிட்டான். அப்படியே கால் மடங்கி நின்று கொண்டு அப்படியே மூத்தா கிடக்கிறாங்க. கீழே ஒவ்வொருத்தரும் இதே நிலையில் இறந்து கிடந்தார்கள். பத்தவல்லானும், நபி அவர்கள் அவர்களை விட்டு அவர்கள் நின்று கொண்டார்கள். இந்த மக்கள் அதாவது செய்யப்பட்ட ஊரை விட்டு அல்லாஹ் உத்தரவுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து அவர் அல்லாஹ் துஆ செய்றாங்க. பத்தவல்லானும் வகால, சொன்னார்கள், யா கௌமி, என் அன்பு மக்களே, லகத் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி, நான் என் ரப்புடைய ரிசாலத்தை உங்களுக்கு எட்டி வைத்தேனே, வனசஹதுலக்கும், உங்களுக்கு உபதேசமும் செய்தேனே, வலாக்கில்லா துஹிப்பூன நாஸிஹீன், இந்த உபதேசம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இல்லையே என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பை எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, பை இறந்து போய் கிடக்குறாங்க எல்லாம் ஜனாதா. எங்கிருந்து பேசுறாங்க இவங்க? ஜனாதாவை பார்த்து பேசுறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் செத்து கிடக்குறாங்கல்ல பை, செத்து இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாங்க, யா கௌமியின் அருமை மக்களே. இப்ப சொல்லுங்க, இவங்க அந்த பேச்சை கேட்காம வந்து சொல்லுவாங்களா அவங்க நபி? அது அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவானா? அது அபஸ். பட் செவத்தை பத்தி பேசுறேன் பை, அந்த செவரு கேட்கவே இல்லை. அது என்னது? அபஸ், வீண் வேலையை.
இப்போ நபிமாரில் அபஸ் செய்ய மாட்டாங்க, வீண் வேலை செய்ய மாட்டாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்ல மாட்டான் ஒரு வீண் வேலையை பற்றி எல்லாம் பேச செய்வானா, தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருந்தான், தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருந்தான் அப்படின்னு அது என்ன பேசுனாலும் சொல்லுவான் அல்லா தஆலா, தேவையில்லை. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்கள் எல்லாம் அழிந்த பின்பு போய் நின்று சத்தமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? யா கௌமியின் மக்களே, லகத் அபலக்துக்கும் ரிசாலத் ரப்பி, ரப்புடைய ரிசாலத்தை உங்களுக்கு எத்தி வைத்தேன், திருக்கலிமாவை. வனஸஹ்து லக்கும், அது மட்டுமல்ல மேலும் உபதேசங்களும் செய்தேன் உங்களுக்கு. அல்லாஹ் உபதேசம், அல்லாஹ் தஆலா உத்தரவு ஏற்றுங்கப்பா, அவனுடைய வகையை இறக்கி வச்சது அப்படியே ஒப்படைச்சேன் உங்களுக்கு. நான் என் புறத்திலிருந்து உபதேசங்களும் செய்தேன், இப்படி கேட்டுக்குங்க, அதான் உங்களுக்கு செயலா இருக்கும் அப்படின்னு. குர்ஆனையும் சொன்னேன், ஹதீஸையும் சொன்னேன். வலாக்கின், ஆனாலும் நீங்கள் லா துஹிப்பூன நாசிஹீன், உங்களுக்கு நசீஹத் செய்யக்கூடியவர்களை அறவே நீங்கள் விரும்பவில்லை. நசீஹத் செய்யக்கூடியவர்களை அறவே நீங்கள் விரும்பவில்லை. நசீஹத்தை தடுக்க முயன்றீர்கள், யாரும் ஈமான் கொள்ளவும் இல்லை. அப்ப நமக்கு நசீஹத் செய்யக்கூடியவர்களை நம்ம நேசிக்க வேண்டும் என்று தெரிகிறது. நசீஹத் செய்யக்கூடிய ரொம்ப பிரியப்படணும், பிரியப்படாதது தண்டனை தான். அப்ப இவ்வளவு அறிவுரை கூறியும் நீங்கள் என்னை பிரியப்படவில்லை, பிரியம் கலப்புல இல்லை, அதான் அழிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு பேசுறாங்க. யாரை பார்த்துங்க? யாரை பார்த்து? அந்த மூத்தா போன கலக்கிறவங்களை பார்த்து. அப்ப நம்ம பேசுறத நல்லா அவங்க கேட்கறாங்க, அதனாலதான் அவங்கள்ட்ட முன்னோக்கி பேசுறாங்க. அப்ப நசீஹத் செய்யக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்போ அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய நேசம் நம்ம மேல கடமை. அழிந்து போனதுக்கு காரணம் அந்த நேசம் உங்க கல்வில இல்லை, அதுதான் அழிந்து போனதுக்கு காரணங்கிறாங்க. என்ன சொல்லல அவங்க? வனஸஹ்துலக்கும், அல்லாஹ்வும் வஹியை இறக்கி வச்சேன், இன்னும் உங்களுக்கு நசீஹத்தும் செய்தேன், குர்ஆனையும் சொன்னேன், ஹதீஸையும் சொன்னேன். வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், வலாக்கின் லா தஅபுதூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை, அதனாலதான் அல்லாஹ் உங்களை அழிச்சிட்டான் அப்படி சொல்லலை இவங்க. நீங்க அல்லாஹ்வை வணங்கவில்லை, அதான் அல்லாஹ் உங்களை அழிச்சிட்டான். நீங்க அல்லாஹ்வுடைய தொழுகவில்லை, வலாக்கின் லா துஸல்லூன வலா தஸூமூன், தொழுகவில்லை, நோன்பு வைக்கவில்லை, அதான் அல்லாஹ் உங்களை அழிச்சிட்டான் அப்படி சொல்லலை. எதை காரணமாக காமிச்சாங்க? நீங்க ரசூலை நேசிக்கல. எந்த ரசூல் மார்க்கத்தை நசீஹத் செய்றாங்களோ அந்த ரசூல் மீது முஹப்பத் கல்புல இல்லை. அப்ப அந்த மக்கள் அழிக்கப்பட்டதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க? நபி, உங்க கல்புல முஹப்பத் இல்லை. ரசூலின் முஹப்பத் இருந்திருக்குமானால் இவ்வாறு அழித்து ஒழித்திருக்க மாட்டீர்கள். எந்த கௌம் ரசூலை நேசிக்கிறார்களோ, ரசூலை ஈமான் கொண்டு அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறார்களோ, அந்த கௌமுகள்கிட்ட தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ்ஜி இல்லை என்பதற்கா அல்லாஹ் அவர்களை அழிப்பானா? அழிச்சு ஒழிக்க மாட்டான். அப்ப அதாப எதுக்கு வருது? பை முஹப்பத் இல்லாதனாலதான். தொழுகை இல்லைன்னா விசாரணை இருக்கு கியாமத்துல, நோன்பு இல்லை விசாரணை இருக்கிறது, ஜகாத் இல்லை விசாரணை இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது, கியாமத்து தண்டனை இருக்கு. அல்லாஹ் யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா, நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவரை தண்டிப்பான் இபாதத்துல குறைவு செய்தால். தொழுகையே இல்லை, வாழ்நாள்லாம் தொழுகிறீங்க பை, இப்ப அல்லாஹ் கியாமத்துல விசாரணை செய்வான். விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம். விளங்குச்சுங்களா? கியாமத்துல. ஆனா ரசூலின் மீது முஹப்பத் இல்ல, துனியாவில தண்டனை அழிவுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க ரசூலை நேசிக்கவில்லை என்பதற்காகத்தான் இங்கேயே அழித்து ஒழிக்கப்பட்டீர்கள். அந்த அளவு கடந்த முஹப்பத் இருந்துச்சு. ஒருத்தர் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, ரசூல் மீது அளவு கடந்த முஹப்பத் இருந்துச்சு. அல்லாஹ் நினைச்சா உலக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் நன்மையாக மாற்றினான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? அந்த கூட அல்லாஹ் சேர்த்து அவங்க நன்மையாக கூட மாற்றலாம், அவன் பாவங்கள் நன்மையாக கூட மாற்றலாம் அல்லாஹ் சில பேர். அந்த முஹப்பத்தினால, அன்பினால. எத்தனை பாவம் தெரியாதுனால 1,00,000 பாவம் செஞ்சான். இப்போ 1,00,000 நன்மை உனக்கு கொடுத்துட்டேன். அப்போ ஒருத்தன் இருப்பான், வாழ்நாள் நன்மை செஞ்சிருப்பான், ஆனா 50,000 நன்மை செஞ்சிருப்பான் பை, அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஒருத்தன் 1,00,000 பாவம் செஞ்சு தருவான். இவத்துல செய்யாத படிக்க இந்த 1,00,000 பாவத்தையும் 1,00,000 நன்மையா மாத்திட்டான் அல்லாஹ். அப்படி எதுவும் நாங்க மாற்றலாம்? அப்படி பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய அருளுங்க. பாவங்கள் நன்மையா மாத்தினான். இந்த நன்மை செய்தவர்களுக்கெல்லாம் வயிறு எரியாதா? நம்ம கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா ஒரு 8க்கு ஒரு நன்மைன்னு கணக்கு வச்சு எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு பைதல் ஜமாத்தெல்லாம் போய் தெருவா சுத்துறான்னு சுத்தி 50,000 நன்மை சேர்த்துருக்குறோம். நம்ம அவன் வாழ்நாள்லாம் 1,00,000 பாவம் சம்பாதிச்சிருக்கிறான். 1,00,000 பாவம்
இப்போ அல்லாஹ்வுத்தாலா அப்படி 1,00,000 பாவத்தை 1,00,000 நன்மையா மாத்திட்டான். நம்ம 50,000 உட்காந்துருக்கோம், நம்மளோட மேலே போயிட்டான். இப்போ அவன் எவ்வளோ கை சேரும் அப்படின்னு அவன் கவலைப்படுவான்ல. அப்புறம் ஏங்க அல்லாஹ் மாத்துறான்? காரணம் என்ன? நீ இபாதத் செஞ்ச, ஆனா முஹப்பத்து அல்லாஹ் மீது கம்மியா இருந்துச்சு. இவன் அல்லாஹ்வின் காதல் அதிகமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இவர்களை அந்தஸ்தை மேலே கொண்டு போயிட்டான். வலாக்கின் லா துஹிப்பூனன் நாசிஹீன். அதனால அல்லாஹ்ட்ட எதுக்கு மதிப்பு ஜாஸ்திங்க? இபாதத்துக்கா முஹப்பத்துக்கா? முஹப்பத். ரசூலின் மீது அளவு கடந்த அன்பு அந்த அன்பு எதன் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவோம்? மனுஷனை இபாதத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துரும். அவன் தானா வணக்க வழிபாடு செய்யக்கூடியன்னு ஆயிடுவான், இபாதத் செய்யக்கூடியன்னு ஆயிடுவான். ஆனா முஹப்பத்து மட்டும் இல்லை என்றால் அவனிடத்துல இபாதத்து வர்றதற்கு வாய்ப்பே இல்லை. முஹப்பத்து இல்லாத இபாதத் செஞ்சா அந்த இபாதத்தினாலேயும் பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் சொல்லி அன்பு இல்லை. இப்போ எதை நபி அவங்க அழிச்சது காரணம் எதை காட்டுறாங்க பாருங்க, நீங்க ரசூலை நேசிக்கல, அதனால தான் அழிக்கப்பட்டது. இப்போ காலையா கோமி என் மக்களே லகத் அபுலகத்துக்கும் ரிசாலத் ரப்பி, என் ரப்புடைய ரிசாலத்தாகிய குர்ஆனை அல்லாஹ்விடத்து அந்த வேதத்தை வஹியை இறக்கி வைத்து விட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு குர்ஆன் வேதம் கொடுக்கப்படலை பை, அல்லாஹ்வின் வஹி கொடுக்கப்படுச்சு. சட்டத்தில் முழுசா குர்ஆன் மாதிரி வேதம் மாதிரி கொடுக்கப்படாமலும் அல்லாஹ் தஆலா சுஹுஃபுகளாக அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தான். மக்களுக்கு வேதங்களை குர்ஆனை கொடுத்து குர்ஆன் மாதிரி சட்டத்தை கொடுத்திருந்தான். அதான் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி, என் ரப்புடைய ரிசாலத்தை உங்களுக்கு ஏற்றி வைத்து விட்டேன். வனஸஹத்துலக்கும், நானும் நசிஹை செஞ்சேன். இது என்ன? ஹதீஸ். அதுக்கு பேர் குர்ஆன்னா, இதுக்கு பேரு ஹதீஸ். அல்லாஹ்விலிருந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மூலமாக மக்களுக்கு தாங்களே சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு பேர் நசிஹத். இது ரெண்டும் செய்தேன். வலாக்கின் லா துஹிப்பூனன் நாசிஹீன், ஆனாலும் நீங்கள் நாசிஹீன்களை இறை உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களை விரும்பக்கூடியவர்களாக இல்லை. இப்படி சொல்லாமல்ல, வலாக்கின் லா துஹிப்பூனல் முர்சலீன், அன்பப்பட்ட நபிமார்களை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நாசிஹீன்னு சொல்றான்? நபிமார்கள் மட்டுமல்ல, நபிமார்களின் செய்தி மக்களுக்கு சொல்லக்கூடிய வழிமார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் நாசிஹீன்கள் தான். உலமாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் நாசிஹீன்கள் தான். நசீஹ் செய்யக்கூடியவர்கள், உபதேசிக்கக்கூடியவர்கள், நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள். இவர்களையும் நேசிக்கணும். நான் ரசூலை நேசிக்கிறேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு நேசிக்கிறேன், ஷாஹுல் அமீர் பாட்ஷா நாயகத்தை நேசிக்கணும் அவசியம் இல்லை, கௌஸ் நாயகத்தை நேசிக்கணும்னு அவசியம் இல்லை, அஜ்மீர் நாயகத்தை நான் நேசிக்கணும்னு கட்டாயம் இல்லை என் மேல அப்படின்னு சொன்னா ஒருத்தன். இப்ப அவனும் இந்த கேஸ்ல வந்துருவான். சாலிஹ் கூட்டத்தை அழிக்கப்பட்டது போல அவனும் அழிக்க தான் படணும். ஏன்? அதனாலதான் அல்லாஹ் முர்சலீன், நபிமார்கள் மட்டும் சொல்லல, யாரெல்லாம் உனக்கு மார்க்கத்தை எத்தி வைத்து நல்ல உபதேசம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நேசிப்பது உண்மையில் கடமை. நேசிக்காவிட்டால் தண்டனை தான், அழிவுதான். அப்ப அந்த மக்கள் அழிந்து ஒளிந்த பின்பு அவரிடத்திலே போய் அதில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலா பேசுறாங்க பாருங்க, யா கோமி லகத் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி வ நஸஹ்து லக்கும் வலாக்கின் லா துஹிப்பூனன் நாசிஹீன், நீங்கள் நாசிஹீன்களை விரும்பக்கூடியவர்களாகவே இருக்கவில்லை. அப்படின்னு யார்கிட்ட பேசுறாங்க பை? செத்து கிடக்கிற மையத்துக்களை பார்த்து பேசுறாங்க. இப்ப மையத்துக்கள் நம்மை விட தெளிவான முறையில கேட்கிறது, உணர்கிறது. இதுல நல்ல தெரியுது யார் இவங்கெல்லாம் நல்லடியார்களா, சாலிஹீன்களா, சித்தீகீன்களா, சோதாக்களா? செத்துப்பாங்க எல்லாருமே. யாரு பை இவங்களாம்? ஸாலிமீன்கள், பாவிகள், அநியாயக்காரர்கள், காஃபிரீன்கள், முஷ்ரிக்கீன்கள். இவர்கள் நம்முடைய பேச்சை அவ்வளவு தெளிவாக கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போய் நின்று நபி பேசுறாங்கன்னு சொன்னாக்கா, யா கௌமி, என் அருமை மக்களே. சரிங்க பை, மக்கள் எவ்வளோ பெரிய ஊர் அது? 10 லட்சம் பேர் வசித்த மாபெரும் ஊர். அந்த ஊரில் போய் நின்று நீ ஒரு இடத்துல யா கௌமி என் மக்களேன்னு கூப்பிட எத்தனை பேர் கேட்கும்? அது 100 பேர் கேட்குமோ, 200 பேர் கேட்குமோ? அங்கிருந்து 10 லட்சம் பேர் கேட்குமா? கேட்குமா பை? கேட்காது. மூத்துக்கு முன்னாடி கேட்காது, மூத்தான பின்னாடி எல்லாருக்குமே கேட்கும். மூத்தான பின்னாடி காது ரொம்ப கூர்மையாயிடும் அவங்களுக்கு. ஏன்னா ஆலமே பர்ஸக்கு போயிட்டாங்க அவங்க. ஆலமே ஷஹாதால இல்லை அவங்க, ஆலமே பர்ஸக். ஆலமே பர்ஸக் ரொம்ப தெளிவான உலகம், இதை விட பிரம்மாண்டமான உலகம். அமெரிக்காவில் மூத்தா போனவன் கூட நீ இங்கிருந்து அவன்கிட்ட பேசலாம். ஆலமே பர்ஸக் எங்க வேணா போகலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம். என்ன பை?
அப்போ இங்கேருந்து சாரி பேசுகிறாங்க, ஒட்டுமொத்த மக்களும் கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து அவுலியாக்கள் நீ பேசக்கூடாதா? நீ புறவச்சிலிருந்து ஷாவுல் பாஷா நாயகமே இம்மேல் கருணை காட்டுங்க, துவா செய்யுங்கன்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே சந்தோஷம் கேட்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் எத்தி வைக்கும் போது யாருன்னு நிச்சயமாக எப்போ எத்தி வைக்கக்கூடிய அல்லாவா இருக்கிறானோ, மீடியேட்டர் யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் எப்போ எத்தி வைக்கக்கூடியவனா இருக்கிறானோ எங்கிருந்தா என்ன எத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு. நான் எந்த அகீதா நம்மள்கிட்ட இல்லை. ஹஜ்ரத் ஷாவுல் பாஷா நாயகம் தாங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அகில உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் கண்காணிக்கக்கூடியவர்கள், அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் பார்க்கக்கூடியவர்கள் சொன்னால் ஷிர்க்குன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஷாவுல் பாஷா உலகிலே ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கிறார்கள், எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாக்கும் ஐநமாக்கும் உண்டும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஷாவுல் பாஷா நாயகமும் நீங்க எங்கிருந்தாலும் உங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அது தப்பு. நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எத்தி வைப்பான் ஷாவுல் பாஷா நாயகத்துக்குன்னு சொன்னா அது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை. பெருமானா சொன்னாங்க, நீங்க எனக்கு சலாம் உலகில் எந்த மூலையிலிருந்து சொன்னாலும் அல்லாஹ் எனக்கு எத்தி வைக்கிறான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நாம் சொன்ன சொல்லி அல்லாஹ் எத்தி வைப்பான் ஷாவுல் பாஷா நாயகத்துக்கு. அவங்க நமக்கு துவா செய்வாங்க, அவ்வளவுதான். இது தவறான அர்த்தம் அல்ல, இதுதான் உண்மைன்னு தெரியுது. பாலையா கோமி லக்கது அப்லகுத்துக்கும் ரிசாலத் ரப்பி, இந்த ரப்புடைய ரிசாலத்தை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன். வனசஹ்துலக்கும் உபதேசம் செய்தேன். வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், அதோ கைசேதமே நீங்கள் நசீஹ் செய்யக்கூடியவர்கள் விரும்பாதவர்களாக இருந்தீர்கள். அந்த தண்டனை தான் இப்ப பெற்றுக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். லூத்தன், இன்னும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஞாபகம் செய்யுங்கள் நபியே. இது காரலி கௌமிஹி, அவர்கள் தங்கள் மக்களுக்கு சொன்னார்கள், அத்தஅத்தூனல் ஃபாஹிஷத, நீங்கள் ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்கின்றீர்களா? மா சபகக்கும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன், உலகில் உள்ளவர்கள் யாரும் உங்களுக்கு முன் இந்த அநியாயங்களை செய்யவே இல்லை. இவ்வாறான அநியாயம் யாருமே செய்யல. பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க, நீ செஞ்ச அநியாயம் என்ன? இப்படி ஒரு அநியாயத்தை யாருமே செய்யல. இன்னக்கும் லதூனர் ரிஜால, என்ன நீங்கள் ஆண்களிடத்திலே வருகிறீர்களா? ஷஹுவத்தன், உங்கள் ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக. அப்ப முதலிலே ஓரின சேர்க்கையை அறிமுகப்படுத்தியது அந்த மக்கள் தான். ஆண்களிடத்திலே வருகின்றீர்களா ஷஹுவத்தன், ஆசைக்காக. இந்தூன் நிசாய், பெண்களை விட்டுவிட்டு. பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், எனினும் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டத்தினாக இருக்கின்றீர்கள். ஒமாகான ஜவாப கௌமிஹி, அந்த மக்களுடைய ஜவாப் ஆகியிருக்கவில்லை. இல்லான் காலு, இவ்வாறு சொல்லிய தவிர, அஹ்ரிஜூஹும், அவர்களை வெளியாக்கி விடுங்கள், மின் கரியத்துக்கு, உங்கள் ஊரை விட்டு. நீங்க செய்யும் போது, அட்டகாசம் செய்யும் போது அவங்க குறுக்கால வந்து என்னவோ பரிசுத்தமா பேசுறாங்க, அந்த ஆளுங்களை வெளியாக்கிருங்க. இன்னமும் உனாசும் யதத்தஹரூன், அவர்கள் தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்பிய மக்களை போல் தெரிகிறது, ரொம்ப சுத்தம், அதனால அவங்களை வேணாம், துரத்திருங்க என்று பேசிக்கொண்டார்கள். பஞ்சைனாகும், அவரை நாம் காப்பாற்றினோம், அவர் குடும்பத்தார்களையும் காப்பாற்றினோம். இல்லம்ரஅத்தஹு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை தவிர. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி கானத்து மினல் காபிரீன், அவளும் அதாபிலே தங்கியவர்கள் உள்ளவளாக ஆகிவிட்டாள். திரும்பி பார்க்காம போங்கன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அந்த மனைவி மட்டும் திரும்பி பார்த்தா, அவளையும் அல்லாஹ் தஆலா தல்லாக ஆக்கிவிட்டான். அம்தர்னா அலைஹிம் மதரன், அவர்கள் மீது நாம் கொடுமையான கல் மலை இறக்கி வைத்தோம். பங்கூர் கைஃபகான ஆக்கிபத்துல் முஜ்ரிமீன், பாவிகளுடைய தண்டனை எவ்வாறு ஆகிவிட்டது என்று நபியே நீங்கள் நன்றாக பாருங்கள். கைஃபகான ஆக்கிபத்துல் முஜ்ரிமீன், அந்த பாவிகளின் முடிவு எப்படி ஆகிவிட்டது என்று நபியை நீங்கள் பாருங்கள். நண்பை